வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சுண்டைக்காய் துவையலை நல்லா சூடான சாதத்தில் விட்டு கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா இதில் சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சுண்டைக்காயை பயன்படுத்தி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெசிபி போட்டிருக்கேன், அப்புறம் சுண்டைக்காய் கூட்டு, இது போல் நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க இந்த துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி சுண்டைக்காய் துவையல் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை வந்து கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துருங்க, இல்லைனா கருத்து போனாப்பில் போயிடும். இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும் காரம். இப்போ நல்லா எல்லாத்தையும் இது போல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இப்போ எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும், ரொம்ப நாளி வதக்க வேண்டாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த சுண்டைக்காயை வந்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் கசப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கிற பக்குவம் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கி மேலே வெள்ளையாக மாறி வருது பாருங்கள். நம்ம வதக்கும் போதே தெரியும், அப்படியே லேசாக மாறிடும் வதங்கினதுக்கு அப்புறம். இது போல் நல்லா மேலே வெள்ளையாக வரணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு செய்யும் போது தான் துவையல் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் கொஞ்சம் கூட துவர்ப்போ கசப்போ எதுவுமே இருக்காது. இப்போ எல்லா பொருளும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை அரைச்சிக்குங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. திக்காக தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். துவையலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துவையலை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சு கூட சட்னி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.